பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணும் சுவாமி. நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் மிகவும் பெரியவர், நீர் கிருபையுள்ளவர். கர்த்தாவே, நீர் இரக்கம் உள்ளவர், நீர் அன்பானவர். உம் அன்பு எங்கள் வாழ்க்கையில் பெரியதாய் விளங்குகிறதப்பா. ஒவ்வொரு நொடியும் உம்முடைய இரக்கத்தினால் பிழைத்திருக்கிறோம், உம்முடைய கிருபையினால் வாழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, நன்றி சுவாமி. எல்லா காலங்களிலும் உமக்கு புகழ்ச்சி உண்டாவதாக, உமக்கு மகிமை உண்டாவதாக. நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர். எங்கள் மேல் இறங்கி, மனம் இறங்கி, எங்களை பொல்லாப்புக்கு ஒப்பு கொடுக்காமல் எங்களை மீட்டுக் கொண்டீர். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீர். நன்றி சுவாமி. ஆதி காலம் முதல் எங்களை கவனித்து, சிருஷ்டித்து, படைத்து, எங்கள் முன்னோர்களை வழி நடத்தி, எங்கள் முன்னோர்களை படைத்தவரும் நீர்தான். ஆதியாகம காலத்திலிருந்து எங்களை கண்மணி போல காப்பாற்றி வருகிறவரும் நீர்தான். கர்த்தாவே, கிருபையாயிரும். நீர் நல்லவர் சுவாமி, நீர் மிகவும் நல்லவர். அதனால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். உம்முடைய இரக்கம் மிகவும் பெரியதாய் இருப்பதினால் நாங்கள் பாவம் செய்த போதிலும் உம்முடைய மன்னிப்பை பெற்று பிழைத்திருக்கிறோம். கர்த்தாவே, நன்றி அப்பா. நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறது சுவாமி. உம்முடைய இரக்கம் எங்களில் பெருகட்டும், உம்முடைய கிருபை எங்களில் பெருகட்டும். எங்கே போவோம் சுவாமி? உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை சுவாமி. எங்களை ஆசீர்வதியும். எல்லாவித வேதனைகளையும் நீக்கி போட்டு, வேதனை தரும் காரியங்களை நீக்கி போட்டு பரிசுத்தம் தாரும், நிம்மதியையும் சமாதானத்தையும் தந்துள்ளோம். கர்த்தாவே, உம்முடைய அன்பு எங்களில் பெருகட்டும், உம் இரக்கம் எங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும், உம்முடைய கிருபை எங்களை வாழ வைக்கட்டும். நன்றி சுவாமி. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். எல்லா துதியும், கனமும், வல்லமையும், மகிமையும், ஸ்தோத்திரமும், பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதிராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.